கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இருந்தவரும் இருப்பவர் வரப்போகிற மைய தகப்பன் இயேசு உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர் பெருக பண்ணுவார். இந்த நாளிலும் கூட இந்த உலகம் பொல்லாங்கனங்களை கடக்கிறது. கர்த்தர் நம்மளை பாதுகாத்து கரம் பிடித்து அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி கொண்டு வருகிறார். எல்லா புகழும் இயேசு மகாராஜாவுக்கே, எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் என் தகப்பன் இயேசு ஒருவருக்கே. இந்த நாளிலும் கூட அநேக தேவ பிள்ளைகள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் பலவிதமான தீமைகளை அனுபவித்து வாழ்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த நாட்களில் இருக்கிறார்கள். நன்மை என்பது அன்பு ஒரு நன்மை, சமாதானம் ஒரு நன்மை, இரக்கம் ஒரு நன்மை, தாழ்மை ஒரு நன்மை, விட்டு கொடுக்குற மனப்பான்மை ஒரு நன்மை, எல்லா இடத்திலும் பரிந்து பேசுகிற ஒரு நன்மை, எல்லாத்துக்கும் சமானமாக வாழுகிற ஒரு நன்மை, ஐஸ்வர்யமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு நன்மை, மேலான காரியங்களை எண்ணுகிற ஒரு நன்மை, அற்புதமான வாழ்க்கை வாழ்கிற நன்மை, இப்படி ஏகப்பட்ட நன்மையான காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த நாட்களிலே நன்மைகள் அநேக குடும்பங்களில் இல்லாமல் இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் பிரிவினை இருந்தால் நன்மை இல்லை. ஒரு குடும்பத்தில் கடன் பிரச்சனை இருந்தால் நன்மை இல்லை. ஒரு குடும்பத்தில் நெருக்கம் இருந்தால் நன்மை இல்லை. ஒரு குடும்பத்தில் டைவர்ஸ் கேஸு பிரிவினை கேஸ் இருந்தால் நன்மை இல்லை. ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு நீ பெரியாளா நான் பெரியாளா என்று பேசுகிறது நன்மை இல்லை. இப்படி நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் நன்மை இல்லாத குடும்பங்கள் அநேகம் இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சகல பரிபூர்ணமும் இயேசுக்குள்ளே அடங்கியிருக்கிறது. நன்மையான ஒரு வாழ்க்கை வாழும்படி இயேசு விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கி ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டால் நன்மை இருக்குன்னு தேடி அலசி பார்த்தா நன்மை இல்லை. ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் பேசுவதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுவதும் சமானம் இல்லாத வாழ்க்கை வாழுவதும் இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இன்றைக்கி அநேக பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இன்றைக்கி யாராவது நம்ம குடும்பத்துக்கு நன்மை செய்வாங்க, யாராவது ஒரு குடும்பத்தை நமக்காக பரிந்து பேசுவாங்க, நம்ம குடும்பத்தை யாராவது உதவி செய்வாங்க அப்படின்னு எண்ணி பார்த்தால் ஒரு பக்கம் கிடையாது. நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 14:3, எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனும் இல்லை. எல்லா மனிதர்களும் கெட்டு போனார்கள், ஆனால் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அன்பார்ந்தவர்களே, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். எங்கள் குடும்பத்தில் யாராவது நன்மை செய்யணுங்க, உங்களுக்கு சொந்தங்கள் பந்தங்கள் உறவினர்கள் நண்பர்கள் நீங்கள் பழையனவர்கள் உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் பிள்ளை வளர்ப்பதுக்கு ஒரு உதவி செய்கிறாங்களா? நன்மை செய்கிறாங்க. உங்கள் குடும்பத்தில் சமானமாக வாழ்வதற்கு உதவி செய்கிறாங்களா? நன்மை செய்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறா, உயர்ந்து கொண்டு இருக்கிறா, செழித்து கொண்டு இருக்கிறா என்று நம்மளை பார்த்து பொறாமைப்படுகிறவர்கள் தான் நிறைய இருக்காங்களா ஒழிய நமக்கு நன்மை செய்ய ஆளே இல்லை. அன்பார்ந்தவர்களே, வேதம் சொல்லுகிறது நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை அப்படிங்கிறார். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. ஒரு ஆள் கூட நன்மை செய்யலை. ஒரு ஆள் கூட நன்மை செய்யலை. அன்பார்ந்தவர்களே, பலவிதமான தீமைகளை பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து தான் வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கிறோம். பலவிதமான பலவீனங்களை பலவித வீண் செலவுகளை சந்தித்து தான் வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கிறோம். பிள்ளைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, திருமணம் முடித்து கொடுத்து நிம்மதி இல்லை, நன்மை இல்லை. பிள்ளையை கட்டி கொடுக்குறது நல்லா சந்தோஷமாக வாழ்ந்தது தான் நன்மை. ஆனால் சந்தோஷம் இல்லை என்றால் நன்மை கிடையாது. பார்த்துக்கொள்ளுங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 53:1, தேவன் இல்லை என்று மதிகடன் தன் இதயத்தில் சொல்லிக் கொள்கிறான், அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து தங்களை கெடுத்து தங்கள் ஆவியை கெடுத்து ஆத்மாவை கெடுத்து சரீரத்தை கெடுத்து தீமையான வழியில் தான் போய்கொண்டே இருக்கிறார்கள் ஒழிய நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. நன்மை செய்கிறவன் ஒருவனும் கிடையாது. தேவன் இல்லை என்று மதிகடன் சொல்லுகிறான். தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் மதிகடன் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளை நடத்துகிறவர், நம்மளை போஷிக்கிறவர், தேவையை சந்திக்கிறவர், மெய்ப்பராக இருக்கிற தகப்பன் நமக்கு ஒருவர் இருக்கும்போது நாம் ஏன் கலங்க வேண்டும்? இன்றைக்கி நாவில் சுவாசம் உள்ள மனிதனை நம்பாது என்று அவர் சொல்லுகிறார். மனிதன் நம்புவதை காட்டிலும் கர்த்தரை நம்புவதை நலம் என்று அவர் சொல்கிறார். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 3:12, எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாயும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. அன்பார்ந்தவர்களே, சுற்றி முற்றி உங்கள் குடும்பத்தை சுற்றி உங்கள் வீட்டை சுற்றி உங்கள் வாழ்க்கையை சுற்றி பார்த்தா உங்களை யாராவது ஒரு வேலை காரியத்துக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க இருக்காங்க தேடி கண்டுபிடிக்க முடியாது. உங்கள் பிள்ளைங்க நல்வாழ்க்கைக்கு யாராவது உதவி செய்வதை தேடி கண்டுபிடித்தால் கண்டுபிடிக்க முடியாது. பொறாமைப்படுவர்களை கண்டுபிடிக்கலாம், வஞ்சிக்கவர்களை கண்டுபிடிக்கலாம். நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள்
இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அனாதி சிநேகித்தால் உன்னை சிநேகித்து காரணத்தால் உன்னை மூடி இருக்கிறேங்கிறார். தாய் மறந்தால் அவனை மறப்பதில் என்று அவர் சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி கர்த்தருடைய கரம் குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடிய செவி மந்தம் அல்ல, உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். அதில் இன்றைக்கி நன்மை செய்கிற தகப்பன் இயேசு நம்மோடு இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 10:38. நசரனாய் இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றித் திரிந்தார். என் தகப்பன் இயேசு நன்மை செய்கிறவராய் எங்கெல்லாம் பிசாசு கட்டுக்குள்ள, வேதனை கட்டுக்குள்ள, செய்வனை கட்டுக்குள்ள எங்கெல்லாம் மக்கள் அவப்பட்டு கொண்டு இருக்கணும், அவர்களுக்கு விடுதலை கொடுத்து ஒரு குடும்பத்தை காப்பாற்ற முடியும், குடும்பத்தை வாழ வைக்க முடியும், குடும்பத்தை நன்மை செய்ய முடியும். என் தகப்பன் இயேசு ஒருவர் மாத்திரம் நன்மை செய்கிறவரை சுற்றித் திரிந்தார். இந்த உலகத்தில் நன்மை செய்ய சுற்றித் திரிகிற ஒரே தெய்வம் மீட்பர் இயேசு ஒருவரே. அவர்தான் நன்மை செய்கிறவர், நல்ல சமாரியன் அவர்தான். அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் நன்மை செய்கிறவரை சுற்றித் திரிந்தார். எந்த மனிதனாவது நன்மை செய்கிறவர் சுற்றித் திரிகிறார்களா? எந்த மனிதனாவது எல்லா குடும்பத்தை காப்பாற்றணும், நன்மை செய்யணும்னு சொல்லி சுற்றித் திரிகிறாரா? இல்லை, என் தகப்பன் இயேசு ஒருவர் தான். அவர் எப்படி சுற்றுறாருன்னா, நன்மை செஞ்சுக்கிட்டே போகிறார், நன்மை செஞ்சுக்கிட்டே போகிறார். செத்த பிரேதங்களை உயிரை எழுப்பிக்கிட்டே போகிறார், வாத நோயை குணமாக்கிட்டே போகிறார், தருத்தரை ஐஸ்வர்யம் மாற்றிட்டே போகிறார், கெட்டவனை நல்லவனை மாற்றிக்கிட்டே போகிறார், சகைவை மாற்றுறாரு, சவுளை மாற்றுறாரு. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி சவுளோட பேசி சவுளை ரசித்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு 14 நிருபங்களை எழுவதுக்கு சவுளை எடுத்து பயன்படுத்தினாரே என் தகப்பன் இயேசு. அதான் நன்மை. இன்றைக்கி அந்த நன்மை நம்ம செய்கிறோமா இன்றைக்கி பூமியில்? இல்லை, இன்றைக்கி நன்மைகள் செய்கிற தகப்பன் இயேசு. அன்பார்ந்தவளே, அப்போஸ்தலர் 10:38 அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். மாத்திரமல்ல, லூக்கா 6:35 சொல்லுகிறது, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும், உன்னதமானவர்கள் நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். அவர் நன்றியதுலாகவும் துரோகிகளாகவும் நன்மை செய்கிறாரே. துரோகிகளுக்கு நன்மை செய்கிற தகப்பன் இயேசு. இன்றைக்கி நம்ம துரோகிகளுக்கு நன்மை செய்வேனா? இன்றைக்கி நம்ம நல்லவர்கள் நன்மை செய்யலாம்ல, அது கூட செய்கிறது கிடையாது. ரக்லி மாத்து சம்துட மோதர ஹப்பரா இயேசுவ சொல்கிறார், சத்துருக்களை சிநேகி அப்படிங்கிறார். நன்றி அறிதலாக இருங்க, துரோகிகளுக்கு நன்மை செய்கிறாரே அப்படின்னு போட்டிருக்கு. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். மாறாக உன்னதமான என் தகப்பன் இயேசுக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்வதற்கு தகுதி சத்துருக்களை சிநேகிக்கணும், நன்மை செய்யணும். அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நாம் செல்ல வேண்டும். இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நாம் செல்ல வேண்டும். அதனால தான் நன்மை செய்கிறவர் சுற்றித் திரிகின்றவர் சொல்கிறார். கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். நாட்களிலே நன்மை செய்கிற தகப்பன் இயேசு உங்கள் குடும்பத்தில் நன்மை செய்ய போகிறார். இந்த வார்த்தையை கேட்குற தேவ பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நன்மை செய்ய திறன் இருந்தால் நன்மை செய்யுங்க. யார் மேலேயும் கசப்பு வைக்காதீங்க, யாருக்கும் துரோகம் பண்ணாதீங்க, யார் தப்பான வழிக்கு நீங்கள் உடந்தே ஆகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களை கரம் பிடித்து அவர் நடத்த போகிறார். பயப்படாதீங்க. இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் நன்மை இல்லையா? இயேசு இன்றைக்கி வர்றார் உங்கள் குடும்பத்துக்கு. எந்த காரியத்தில் குறைவாக இருக்கிறீங்க, அந்த குறைவை நிறைவாக்க இயேசு வர்றாரு பாருங்கள். இன்றைக்கி மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நன்மை செய்கிற தெய்வம் இயேசு உங்கள் வீட்டுக்கு வர்றாரு, இப்போ வரப்போகிறாரு. எந்த காரியத்தில் குறையாக இருக்கீங்க நீங்கள், எல்லா காரியத்திலும் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். நான் உங்களுக்காக அப்போது ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, உம்மை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இருந்தவரை துதிக்கிறேன், இருப்பவரை துதிக்கிறேன், வரப்போகிறவரை துதிக்கிறேன், வெற்றி வேதனையை துதிக்கிறேன். இன்றைக்கி இயேசு இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த இயேசுவே, இன்றைக்கி எந்த குடும்பத்தில் தீமைகள் இருக்குது விலக்கி போடுங்க, எந்த குடும்பத்தில் பிரிவினை இருக்குது விலக்கி போடுங்க, எந்த குடும்பத்தில் பொருளாத சிந்தனைகள் இருக்கிறது விலக்கி போடுங்க.
தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆளுகை செய்யட்டும். தேவ கிருபை ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆளுகை செய்யட்டும். நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலான உயர்வான காரியங்களை செய்யுங்க. அப்பா, என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்கிறீங்க. உங்கள் கிருபையால் மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இருந்தவரை ஸ்தோத்திரம், இருப்பவரை ஸ்தோத்திரம், வரப்போகிறவரை ஸ்தோத்திரம், அற்புதரை ஸ்தோத்திரம், அதிசயரை ஸ்தோத்திரம், வெற்றி வேந்தனை ஸ்தோத்திரம், விடுதலை நாயகரை ஸ்தோத்திரம். அப்பா, அந்த நாளிலும் கூட ஆண்டவரை தேவ சமாதானம் கடந்து வருவதாக இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. புதிய கிருபையால் நிரப்புங்க. தடைகளை நீக்கி போடுங்க. எந்த குடும்பத்தில் நன்மை இல்லையோ அந்த குடும்பத்துக்கு நன்மை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையை கேட்ட உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.